ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க, தெரியாத ஆட்களே கிடையாது. இந்த மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம போரூர் போகிற வழியில் ஆர்காட் ரோடு மெயின் ரோட்லேயே சென்னை மொபைல்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மொபைல் ஷோரூம் இருக்குங்க. அந்த மொபைல் ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில், அதாவது உள்ளே போனோம்னா காமகோடி நகர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா தெரியும். அதாவது வலசரவாக்கம் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடம் வாங்கன்னு நினைக்கிற பையர்ஸ்க்கு எல்லாமே அந்த ஏரியாவை நல்லா தெரியும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய காமகோடி நகரில் தாங்க வந்திருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. அந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் 40 அடிங்க. அந்த இடத்தோட லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60. இந்த இடத்தோட மொத்த அளவு, அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2400 சதுரடிங்க. அதாவது நல்லா கேட்டுங்க மக்களே, வலசரவாக்கம் ஏரியாவில் காமகோடி நகரில் இருக்கக்கூடிய 2400 சதுரடியோட விலை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உரிமையாளர் சொல்கிற விலை 4 கோடி ரூபா சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஏரியாவில் ஃப்ளாட்ஸாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் வில்லா கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடமா இந்த இடம் இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடங்க. இந்த இடத்தோட ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், வடக்கு பார்த்த பீஸு தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறதாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ கிடையாதுங்க. இந்த இடம் டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு வலசரவாக்கத்தில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு தைரியமாக எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஏன்னா ஒரு சில மீடியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க, இடத்த கூப்பிட்டு பையர்ஸை காட்ட வைப்பாங்க. மீட்டிங் தரேன்னு சொல்லிட்டு சில பேர் மீட்டிங்க்கு ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக மீட்டிங் கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய ஆள் டைரெக்டாக ஓனராக இருக்க மாட்டாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டராக இருப்பாங்க, இல்லைன்னா பவர் ஹோல்டராக இருப்பாங்க. ஆனால் நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒவ்வொரு பதிவில் சொல்லியிருக்கிறேன், அக்ரிமெண்ட் ஹோல்டர், பவர் ஹோல்டர் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டியோட பதிவை நம்ம யூடியூப் சேனலில் போடுறது கிடையாதுங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த காட்டுவாங்க, நீங்கள் இடத்த பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து ரேட்டை பேசுங்க. ஆனால் எங்கள்கிட்ட சொன்னது என்னென்னா, இந்த ஒரு கிரவுண்டோட விலை 4 கோடி ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய விலை கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக நெகோசியபிள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தந்தோன்னா ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ஒருவேளை உங்களுக்கு இடம் ஓகே, ரேட்டு உங்களுக்கு ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் லீகல் பார்க்குறது வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லாயர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லாயர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு விலங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு இமீடியட்டாக பத்திரம் பதிவு பண்ணிங்க. இந்த மாதிரி இடம் கண்டிப்பாக அடுத்து கிடைக்காது. ஏன்னா எங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு 3 மாதமோ 6 மாதத்துக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸை ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. கேட்டால் மெட்ரோ ஸ்டேஷன் வருது, அது வருது, இது வருது அப்படிங்கிறாங்க. எது வந்தாலும் சரிங்க, இடத்தின் உரிமையாளர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நாங்களும் வியாபாரம் பண்ண முடியும். வாங்கக்கூடிய பையர்ஸ்க்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்குப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு இடத்த நீங்கள் பார்த்துட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. எப்போவுமே உடனே நாங்கள் ஓனர்கிட்ட மீட்டிங் தரோம். நீங்கள் உட்காந்து ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.